இல்ல துளசி, உன் புருஷன் நல்லவரா இருக்காரு, உனக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு வரப்போறவன் முரடுனா, மத்தவங்க கிட்ட பழகுறத பிடிக்காத சிடுமூஞ்சா இருந்துட்டா என்ன பண்றது? நிச்சயமா பழக விட மாட்டான். ஏன் நாமே அப்படி நினைக்கணும்? வரவங்க கிட்ட நம்ம பேசுவோம். உங்களை மாதிரியே பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியாது, அதை பிரிச்சிடாதீங்கன்னு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோம். நீங்க 2 பேரும் கல்யாணமாய் வேற வேற ஊர் போனாலும் சரி, கையில போன் இருக்கு, பஸ் இருக்கு. எப்ப தோணுதோ பாத்துப்போம், பேசிப்போம். நம்மள யாரும் ஒன்னும் சொல்ல முடியாதுடி. சப்போஸ் இவ சொன்ன மாதிரி எங்களுக்கு சிடுமூஞ்சி புருஷனா வந்துட்டா, நாங்க திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பிரிக்க நினைக்காதீங்கன்னு புரிய வைப்போம். அப்பவும் முடியலனா சட்டையை பிடிப்போம். உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இல்லையான்னு கேட்போம். ஆமா தீபா, நீங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், நாங்க ஏன் மறக்கணும்னு பாசத்தோட கேட்போம். கரெக்ட் துளசி. வர புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. கிரேட் கல்யாணி. ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அதே மனசுதான் பொண்ணுங்களுக்கும் இருக்கு. குடும்பம் முக்கியம் தான், ஆனா அதுக்கு சரிசமமா ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். ஆமாடி, எந்த காரணத்துக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கவே கூடாது. எஸ். வாங்க. இதென்ன வம்பா போச்சு? வித்ததுக்கும் வந்ததுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. கலா மேடம், அந்த நேச்சுரல் ஹெல்த் மிக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாரு. அப்படியே நமச்சிவாயத்தை வர சொல்லு. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? பொருள் எல்லாம் நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் கூப்பிட்டீங்களா மேடம்? என்ன சார், எல்லாருமா சேர்ந்து கடையை திவால் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன இதெல்லாம்? மேடம் பாருங்க, சேல்ஸுக்கும் கலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி டாலி ஆகாம போச்சு? மேடம் என் மேல கோச்சிக்காதீங்க மேடம், இதுல என் தப்பு எதுவும் இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? கலெக்ஷன் குறையுதுன்னா எனக்கு தெரியாதுன்னு கை வெறிக்கிறீங்களா? இதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? நான் என்ன டெய்லிமா கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியும்? மேடம், நேச்சுரல் ஸ்டாக் எதுவும் இல்ல, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. கேட்டிங்களா? இன்னைக்கு மட்டும் 6 பாக்கெட் ஹெல்த் மிக்ஸ் போயிருக்கு. சப்ளையர் பாக்ஸுக்கு 2 ஃப்ரீ கொடுத்திருக்காங்க. அது கணக்குல வரவே இல்ல. பில் ஏதாவது தப்பா போட்டிருக்கீங்களா? மேடம், தமிழ் சார் தான் 5 to 10% எல்லா ரேட்டையும் குறைச்சு கொடுத்தாரு. என்னது? ரேட்ட குறைச்சு கொடுத்தாரா? யாருக்கிட்ட இதெல்லாம் பண்றாரா? இதையே முதல்ல சொல்லல. சாரி மேடம், உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். கடவுளே, என்ன இது அநியாயமா இருக்கு? இப்படி தவிட்டு விலைக்கு குறைச்சு கொடுத்தா எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? ஏன் சார், இப்படி நஷ்டத்துக்கு வித்துட்டு இருந்தா யாரு உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தரது? ஒரே வாரத்துல கடை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். என்னடி கம்முனிரு. என்ன சார், ஏதாவது பேசுங்க. அவர் யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? மேடம் சும்மா என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஏதாவது கேக்குறதா இருந்தா அவர்கிட்ட தான் கேட்கணும். சும்மா பொறுப்பு இல்லாம பேசாதீங்க சார். மேடம் என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் மேடம். மார்ஜின் குறைச்சலா இருக்கு, அப்படி வித்தீங்கன்னா நமக்கு நஷ்டமாவும் சொன்னேன். நீ எனக்கு பிசினஸை கத்து தராத, உன் வேலையை பாருன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு மேடம். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் சார், அவர் பில் போட்டாருன்னா கிராஸ் செக் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? தப்பு பில் போட்டதுல இல்ல மேடம், எல்லா பொருளோட ரேட்டிங் குறைச்சி சிஸ்டத்திலே அப்டேட் பண்ணி வச்சிருக்காரு மேடம். அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? இருக்கிற விலைக்கு வித்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காரு? சாரி மேடம், அவர் எந்த ஐடியாவில் இப்படி பண்றாருன்னு தெரியல. சும்மா தெரியாதுன்னு சொல்லாதீங்க சார். அவசியம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல தெரியுதுல்ல, இதையே முன்னாடியே சொல்லல. மேடம் ஒரு லெவலுக்கு தான் அவரை பத்தி உங்களாண்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். என்னதான் இருந்தாலும் அவர் பாஸோட தம்பி, உங்களோட மச்சனர். உறவு முறையெல்லாம் வீட்டுக்குள்ளதான், இங்க வந்து சொல்லக்கூடாது. மேடம் இது உங்க ஃபேமிலி மேட்ரு, அதனால தான். மேடம் ஏற்கனவே அவங்க அம்மாவை பத்தி பேசி அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க கண்டபடி திட்டினீங்க. ஆமா சார், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்காம கை கட்டிட்டு ஓரமா போய் நில்லுங்க. இல்ல மேடம், என்னோட டியூட்டி ஒழுங்கா தான் பாக்குறேன். சும்மா நிறுத்துங்க சார். தப்ப அப்பயே கரெக்ட் பண்ணாம இப்ப வந்து விளக்க சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஹலோ துளசி, எங்க இருக்க? நாங்க இங்க ஓல்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்க்கா.
நாளைக்கே பேசிக்கலாம். என்னடி யார் போன்ல? சுதாக்கா தான். கடையில் ஏதோ பிரச்சனையா, சீக்கிரமா வர சொன்னாங்க. கல்யாணி கொஞ்சம் சீக்கிரமா போய். சரி துளசி. பாத்துங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அதை கேட்கறதா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்லைங்க நான் தீபாவோட டிராவல்ஸ் திறப்பு விழாக்கு போயிருந்தேனா, அதை முடிச்சிட்டு அப்படியே நாங்க படிச்ச ஸ்கூலுக்கு போயிருந்தோம். சுதாக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்களா, அதான். என்னாச்சுங்க? கடையில எல்லா பொருளோட ரேட்டையும் குறைச்சு வித்திருக்கீங்களா? இத்தனை நாள் இந்த மாதிரி நஷ்டமே வந்தது இல்லையாமே. வித்த அளவுக்கு எப்படி கணக்கு பார்த்தாலும் கேஷ் கவுண்டர்ல பணம் வர இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், அலட்சியமா பதில் சொன்னா எப்படி? இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சாகணும்? அது எப்படி சேல்ஸ் ஆன அளவுக்கு கல்லல பணம் இல்லாம போச்சு? இப்போ என்ன, நான் கல்லல இருக்கிற பணத்துல கை வச்சிட்டேன்னு கேக்குறியா? அப்படின்னு நான் சொன்னா பின்ன நீ கேட்கறது பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஏன் இப்படி சந்தேகமா பார்க்கணும்? ஏன் இப்படி கேள்வி கேட்கணும்? அவங்க தானே சந்தேகமா பாக்குறானா, நீ என்ன தேவையில்லாம கேள்வி கேட்டுங்கிற? என்னங்க நீங்க இப்படி எல்லாத்தையும் நீங்களே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு பேசினா எப்படி? உரிமை உள்ளவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அது எப்படி என்ன கேட்கலான்னு சொன்னா என்ன நியாயம்? அவங்க சொன்ன நீ என்னன்னு கேட்டுருவியோ? இந்த பார், இத்தனை நாள் வரைக்கும் அவங்க கடையில இருக்கிற எல்லா பொருளையும் அதிக லாபத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் அந்த லாபத்தை குறைச்சு பிசினஸ் அதிகப்படுத்தி இருக்கேன். நல்லா கேட்டுக்கோ, லாபத்தை குறைச்சேன்னு சொன்னேனே தவிர லாபமே இல்லாம வித்தேன்றதுக்கு அது அர்த்தம் இல்ல. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. அது எப்படி லாபத்தை குறைச்சு வித்தது சரிங்கிற மாதிரி பேசுறீங்க? உனக்கு புரியல பரவாயில்ல, ஆனா பிறந்ததுல இருந்தே நாங்க வியாபாரின்ற மாதிரில பீத்திக்கிறாங்க. அவங்களுக்கு புரியாம தான் என்ன திருடுனா அவங்க கிட்ட பட்டம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பார், இந்த பெண்ணு இதோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோ. இதை வித்தாங்கன்னா 2 ரூபா லாபம் கிடைக்கும். ஆனா இதே பெண்ணை நான் 9 ரூபாய்க்கு விற்கிறேன். அது இரு, முதல்ல என்ன முழுசா பேச விடு. இப்ப நான் சொல்றதை கேட்கும் போது உனக்கு லாஸ்ன்ற மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு நாளைக்கு இந்த பெண் 4 விற்கிற இடத்துல 20 வித்துச்சுன்னா எது லாபம்? நம்ம கடையில பொருட்களோட விலை குறைச்சல் கஸ்டமர் மனசுல நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறது தான் என்னோட நோக்கம். நான் போன இத்தனை நாள்ல கடையோட பிசினஸ் லெவல் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருதா இல்லையா அவங்களே கேளு. இல்லங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எதுக்கு நீங்களாவே ஒரு முடிவெடுத்து? ஏன்டா அடிமை மாதிரி சொல்ற வேலையை செய்யறது விட்டுட்டு எதுக்கு தேவையில்ல மூலி யூஸ் பண்றேன்னு கேட்க வரல? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, காசு பணம் வந்தா தமிழ் தப்பு பண்ணுவான், அவன் பொறுப்பு இல்லாம நடந்துப்பான்னு. அவங்க மட்டும் இல்ல, நீயும் தீர்மானமா நம்ப ஆரம்பிச்சிட்டல. ஐயோ, ஏன் இப்படி எல்லாத்தையும் குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க? வா பூவி. என்னடா என்னமோ என்னாலதான் உன் கடைக்கு லாஸ்ன்ற மாதிரி தகவல் சொல்லி அமைச்சிருக்க வீட்டுக்கு. ஆமாடா, உன்னாலதான் லாஸ் ஆயிருக்கு. உன்னை யாரா பொருளோட விலையை குறைச்சு வைக்க சொன்னது? எவனாவது எம்ஆர்பி குறைச்சு வியாபாரம் பண்ணுவானா? விலையை பத்திலாம் நீ ஒன்னும் பேசாத. உனக்கு லாபம் வந்துச்சா இல்லையா அதை பத்தி மட்டும் பேசு. என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. என்ன சைலண்டா நிக்கிற? பதில் சொல்லு. என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? ஹெல்த் மிக்ஸோட எம்ஆர்பியே 110 ரூபா, அதை 100 ரூபாய்க்கு வித்திருக்க. கிடைக்கிற லாபமே 7 ரூபா. நீ 3 ரூபா நஷ்டத்துக்கு வித்தா எப்பறம் லாபம் வரும்? இப்ப டர்ன் ஓவர் என்னன்னு தெரியல. என்னத்த போய் பாக்குறது? அடக்க விலைக்கு குறைச்சு வித்தா நஷ்டம் வரும்னு குழந்தைக்கு கூட தெரியும். உங்களுக்கு எப்படி புரியாம போச்சு? நீங்க திட்டம் போட்டு ஏதோ சதி பண்றீங்கன்னு தோணுது. சதி பண்றேனா? ஆமாடா, நீ பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லாட்டி முடியாது சொல்லிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இப்படி எங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏ பூவி, என்ன பேசுற நீ? நான் ஒன்னும் உனக்கு லாஸ் எல்லாம் பண்ணல. சும்மா நிறுத்துறா. உன்னை பத்தி நம்பிச்சுவான் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்படி விற்காதீங்க, வித்தா லாஸ் ஆகும்னு எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காரு. அதையும் மீறி வித்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஓ, அப்ப நான் பிளான் பண்ணி உனக்கு லாஸ் ஏற்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்ல? ஆமாடா, உன்னால நஷ்டம் தான். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கடையை ஊத்தி மூட்டு போக வேண்டியதான். ஆமா, இவருக்கு என்ன வந்துச்சு? ஏதாவது ஒண்ணு கேட்டா எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு கையை உதறிட்டு போயிடுவாரு. வேணாண்டா, உள்ளுக்குள்ள எதையாவது வச்சுட்டு எங்களை நஷ்டப்படுத்திடாத. போதும், நிறுத்துறீங்களா? இத்தனை நாள் பிசினஸ் பண்றீங்களே, புத்திசாலித்தனமா யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். சுத்தம். என்னமோ பெருசா என்னால லாஸ் லாஸ்ன்ற மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்னால உங்க கடைக்கு லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கணக்கு போட்டு பாருங்க, என்னால உங்களுக்கு கெயின் தான். நான் கடைக்கு வரதுக்கு முன்னாடி உங்க கடையோட டர்ன் ஓவர் என்ன, இப்ப என்ன டர்ன் ஓவர்னு தெரியல. நீ 10% மார்ஜினுக்கு வித்துக்கிட்டு இருந்த, அதை நான் 5% குறைச்சேன். அதனால லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஆர்பிக்கு குறைச்சல பொருள் கிடைக்குதுன்னு கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சேல்ஸும் ஜாஸ்தியா இருக்கு, லாபமும் ஜாஸ்தியா இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா என்ன கண்காணிக்க வச்சிருக்கீங்களா ஒரு சிபிஐ ஆபீசர், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாரு. இந்த பாரு பூவி,
எனக்கு என்ன வந்தா வரட்டும் போனா போகட்டும்னு வாங்கின கடனுக்காக மட்டும் வேலை பார்க்கணுன்ற நோக்கத்தோடலாம் நான் வேலை பார்க்கல. என் அண்ணன் கிடையாச்சு, அது நல்ல பிக்கப் ஆகட்டும், பிசினஸ் டெவலப் பண்ணுறது அதான் இதெல்லாம் நான் பண்ணேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாம் சரிடா, இதெல்லாம் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாம்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் கடையில் நான் தானே வேலை பார்க்கறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ கடையில் வச்சு தானே பேசிருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாம எதுக்கு நீ இவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? நீ தான் எதை சொன்னாலும் கோவப்படுறியே. அதுக்காக இவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா? இவனுமே எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி நான் பிசினஸ் இழுத்து முட்டன்ற ரேஞ்சுக்குள்ள இவ பேசுறா. ஏண்டா ஏற்கனவே இவனை அவ மதிக்கிறதே இல்ல, இது வேறயா? மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாரு புவி, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நம்ம கடையில குறைஞ்ச விலைக்கு பொருள் கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இதனால இப்ப எவ்வளவு கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு நீ தேவையில்லாம சந்தேகப்பட்ட எப்படி? போதும்பா, உன் கடையில் நான் வேலை பார்த்ததெல்லாம் போதும். தயவு செஞ்சு வேற ஆளை பார்த்துக்கோ. டேய் என்னடா ஆயிப்போச்சு? அதான் லாஸ்ட்ல சொல்லிட்டேன்ல. ஆனா எனக்கு எல்லாமே போச்சே. மனசாட்சிக்கு விரோதமா நான் கடைக்கு என்னைக்குமே நடந்துகிட்டது இல்ல, நல்லதான் நினைச்சிருக்கேன். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் என்னமோ திட்டம் போட்டு பழி வாங்கி ஒன்று லாஸ் பண்ணிட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். அதையும் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கா? போதும்பா, வேலை தெரியாதவன் பொறுப்பில்லாதவன் நான் பேர் வாங்கினதெல்லாம் போதும். இனிமே நான் அவமானப்பட தயாரில்ல. தயவு செஞ்சு ஆளை விடு. டேய் அவசரப்படா, சொன்னா கேளு. முடியாது பூவி, யார் சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல. இனிமே நான் கடைக்கு வர போறது இல்ல, வேற ஆளை பாத்துக்கோ. டேய் டேய் தமிழே, இப்ப 3 பேருக்கு சந்தோஷம் தானே? ஏன் தான் அவனை இப்படி ஓட ஓட அடிக்கிறீங்களோ? இத பாருங்க, சும்மா எல்லா விஷயத்திலயும் தலையிட்டு நீ இருக்காதீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாத்துலயும் நீங்களும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, அங்க அடக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் என்ன கண்டிக்கிறதுக்கு பெருசா. என்ன துளசி, பேச்சு பேச்சா இருக்கையில எப்படி சொல்லிட்டு போறான்? இல்ல மாமா, நானும் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அதான் அவன் அப்படி பண்ணிட்டு போறது கூட ஒரு வகையில சரிதான் துளசி, நான் இல்லைன்னு சொல்லல. நாங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணது இல்ல, ஏன்னா அதுல ரிஸ்க் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குதான். ஆனா ஒரு வார்த்தை இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டு பண்ணிருக்கலாம்ல. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டா வேலைக்கு வேற ஆள் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன். இத பாரு துளசி, உனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தோணல. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான்ல, வா. டோன்ட் வரி மச்சான், கஷ்டம் வந்தா கல்படி, துன்பம் போயிடும். இந்த மச்சான் குடி, குர்ற மச்சான். 6 வருஷம் லவ் பண்ணோன பிரதர்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிட்டாடா. அதுதான் சொல்றேன், சரக்கு போய் சாவடி. சரக்கு அடிச்சா இவனே செத்துருவான். நோ ப்ராப்ளம். சார் கவனிக்கலையாப்பா? சரிண்ணா. சார் என்ன சார் வேணும்? ஹாஃபா ஃபுல்லா? ஹாஃப். அது ஹாஃப் வேற சார்? இல்ல குவார்டர். குவார்டர் அப்புறம் வேணாம். பீர் இருக்கா? எத்தனை பீர் சார்? வேணாம் வேணாம் வேணாம். ரம்மு. ரம்மு அப்புறம் சைட் டிஷ்ஷு? சைட் டிஷ்ஷு இப்போ வேணாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரட்டும், அப்புறம் ஆர்டர் பண்ணுறேன். என்னது? இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஆர்டர் பண்றேன்னு சொன்னேன். இந்த மாதிரி டேபிள் அழுகாரு, முதல்ல அதை க்ளீன் பண்ணு. குரங்குச்சாவடி குமார் வந்தாரா? இப்பதான் சார் போனாரு. தம்பி நீங்க என்ன இங்க? நீங்களுமா? ஐயோ அண்ணா, நான் குடிக்கல. படிச்சவரு இங்க வரமாட்டேங்க நினைச்சா நீங்களும் இப்படி. சரி, எத்தனாவது ரவுண்டு? அண்ணா சத்தியமா நான் குடிக்கலண்ணா. இங்க பாருங்க தம்பி, குடிகாரன், பொய்யன், தப்பான அரசியல்வாதி, இவங்க செய்யற சத்தியத்தை யாரும் நம்புறது இல்ல. நான் நம்புனா, நான் குடிக்கலண்ணா. சரி, அப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுங்க தம்பி. உங்கள மாதிரி படிச்ச துடிப்பான இளைஞர் வரக்கூடிய இடம் இது கிடையாது. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, ஏன் சொல்லுங்க? குடிக்க தானே வந்திருக்கீங்க? ஆமாண்ணா, குடிக்க தான் வந்தேன். தெய்வமே, என்ன தம்பி இதெல்லாம்? குடிக்கிறது எனக்கு தப்புன்னு தெரியுண்ணா. ஆனா எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் வந்துட்டீங்க? இல்ல என்னைக்கு இல்லாம இது என்ன புது பழக்கம்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னாச்சு தம்பி, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணா,
வீட்டில் பிரச்சனை தான் என்னால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல. தெய்வமே, என்ன தம்பி குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி வெறுத்து போய் மது கடைக்கு வந்திருக்கீங்களே. வேணாம் தம்பி, இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க வாங்க தம்பி வாங்க. சாரி சாரி பிரதர், சாரி சாரி பிரதர். ஐயோ நாத்தம் குடல புடுங்குது. வாடையே பிடிக்கல, குடிக்க வந்துட்டீங்க. வாங்க. சாரிண்ணா, உங்க கூட இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இல்ல தம்பி, நீங்க எடுத்த முடிவு சரியானதுதான். ஆனா வீட்டு பிரச்சனைக்கு தீர்வு குடிய நீங்க வந்தீங்க பாருங்க, அதான் என்னால ஏத்துக்க முடியல. சாரிண்ணா, வேதனையில் என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு புரியல, அதான் இங்க வந்துட்டேன். சபாஸ், நல்ல முடிவு எடுத்தீங்க. இதை விட அருமையான யோசனையை நான் சொல்றேன். வேதனை தீர விஸ்கி குடிக்கிறத விட விஷம் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். குடிப்பீங்களா? கேட்கவே பதறது இல்ல. தண்ணி அடிச்சா கஷ்டம் தீரும்னு எந்த மனைய சொன்னா? காட்டுங்க, கட்டி வச்சு உதைக்கிறேன். எங்க வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன தப்பாவே பேசுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அதுக்காக குடிச்சா எல்லாம் சரியாயிருமா? இங்க தினம் வந்து குடிக்கிறாங்களே, எவன் கஷ்டமா தீந்துதா சொல்லுங்க பாக்கலாம். சாரிண்ணே, நான் செஞ்ச தப்பு தான். தம்பி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. வீட்டுல பிரச்சனை உண்மைதான். ஆனா அதை நேர்மையா தைரியமா சரி பண்ண பார்க்கணும். தம்பி, இனிமே எது நடந்தாலும் இங்க வந்துடாதீங்க. இது நரகம், தீக்குழி. விழுந்தா எந்திரிக்க முடியாது. புரிஞ்சுதா? சரி, கிளம்புங்க. சரி வரண்ணே.